वासुदेवाय धन्वन्तराय अमृतकलशहस्ताय सर्वलोकनिवारणाय श्रीमहाविष्णवे नमः। நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன்மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே பூட்டு போட்டு மூச்சு காற்றை அடைத்தவர் யாரும் இல்லை ஆழ தோண்டி அறிவினில் போட்டு நம்பிக்கை தோற்றதில்லை நோய் வந்து தீண்டினால் மருந்தை தாயன நினைப்பார் சோதனை போதினால் இறைவன் பாதங்கள் நம்புவார் தாண்டவ கோனே தாண்டவ கோனே தன்னை அறிந்தார் வெற்றிகள் தானே நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே எங்க அப்பாவோட உயில் விஷயமா உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். வக்கீல் சண்முகநாதன் உயிலை பத்தி உங்ககிட்ட சொல்லிருப்பாரு. சொன்னாரு. 500 கோடி உங்களுக்கு, இன்னொரு 500 கோடி உங்க சாந்தி நிலையத்துக்கு. கேட்டதும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கும் அது அதிர்ச்சியா தான் இருந்தது. அதிர்ச்சியா இல்ல இன்ப அதிர்ச்சியா? நிச்சயம் அது இன்ப அதிர்ச்சி தான். சும்மாவா? 500 + 500 1000 கோடி ஆச்சு. அதுவும் இன்னொருத்தரோட பணம், இன்னொருத்தருக்கு சேர வேண்டிய பணம். ரதி பாரதி, உங்களுக்கும் உங்க ஹாஸ்பிட்டலுக்கும் எங்க அப்பா 1000 கோடி எழுதி வச்சுட்டு போனதுல நீங்க சந்தோஷப்படலாம். ஆனா அது எங்களுக்கு எப்படி இருக்கும்? அத கேட்டதும் நாங்க செத்துட்டோம். எங்க அப்பாவோட சொத்து 1500 கோடியில எங்களுக்கு ஆளுக்கு 500 கோடி வரும்னு நாங்க கனவு கண்டுட்டு இருந்தோம். ஆனா எங்க அப்பா எங்க 3 பேருக்கும் சேர்த்து பிச்சை காசு வெறும் 500 கோடியை தூக்கி போட்டுட்டு மிச்சம் 1000 கோடிய உங்க பேரை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. எங்க வயிறு எப்படி எரியுது தெரியுமா? லுக், ஏன் மேலேயும் எங்க ஹாஸ்பிட்டல் மேலேயும் உங்க அப்பாவுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டு. அதுக்காக 1000 கோடியை எழுதி வைப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பெரிய பட்டு எழுதி வச்சிருக்காரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏன் எல்லாரும் ஏன் மேல கோவப்படுறீங்க? கோவப்படலங்க, வருத்தப்படுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி வக்கீலும் உயிலோட ஒரிஜினல் காப்பி எடுத்துட்டு வாங்க, இல்ல தேடி பாருங்கன்னு சொல்றாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? லாயரும் நீங்களுமா கூட்டு சேர்ந்துக்கிட்டு சதி நாடகத்தை அரங்கத்தை பாக்குறீங்களா? இதுல லாயருக்கு எத்தனை கோடி கமிஷன்? வரம்பு மீறி பேசாதீங்க. இப்படி பேசினா எனக்கும் பேச தெரியும்.
அந்த லாயரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. அப்ப வேற விதமா சதி நடந்திருக்கலாம். எங்க அப்பா சுயநினைவோட இருக்கும்போது உங்க ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிருக்காரு. சோ வாட்? அப்ப யாராவது பெரிய சைக்காட்ரிஸ்ட வச்சு அவரை மிஸ்மரைஸ் பண்ணிருக்கலாம். இல்ல மருந்து மாத்திரை இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து அவரை வசியம் பண்ணிருக்கலாம். இப்பதான் இந்த மாதிரி நாட்டுல நிறைய நடக்குதே, அதான் மீடியா எல்லாம் காட்டுறாங்களே. சுருக்கமா சொல்ல போனா எங்க அப்பா சுயநினைவோட தான் இந்த உயிலை எழுதிருப்பாருன்னு எங்களால நம்ப முடியலங்க. அக்கா, நம்ம கோர்ட்டுக்கு போவோம், உயில் செல்லாதுன்னு கேஸ் போடுவோம். கோர்ட்டுக்கு போனா நியாயம் கிடைக்காம போயிரும். உங்க அப்பா இந்த உயிலை இப்படி எழுதினது அது அவரோட விஷன் வில். அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அதை விமர்சிக்கவும் நான் விரும்பல. எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் கிடையாது. அதனால டிசப்பாயின்மெண்ட்ஸும் கிடையாது. Do as you like. ஹலோ, யாருங்க நீங்க? ஓ, என்னது வந்துகிட்டு இருக்கீங்களா? என்கிட்ட பேசணுமா? ஐயோ, இதுலலாம் என்ன சம்பந்தப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சொன்னா கேளுங்க. எதுவா இருந்தாலும் நீங்க ரதிகிட்டே பேசிக்கங்க, புரியுதுங்களா? ஹலோ ஹலோ, யாருமா போன்ல? வேற யாரு? எல்லாம் இந்த குமாரராஜா வாரிசுங்க தான். மாத்தி மாத்தி ரிசீவரை பிடிங்கி ஒவ்வொருத்தரா பேசுறாங்க. என்னவா? அந்த உயில் செல்லாதான் வழக்கு தொடர போறாங்களாம். அது விஷயமா என்ன பார்த்து பேசணும்னு சொல்றாங்க. உங்ககிட்ட இது பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? சொல்லியாச்சுமா, பக்கத்துல வந்துட்டோம், இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவோம் அப்படிங்கிறாங்க. நீ கொஞ்சம் ஆகாஷ வர சொல்லுமா. தோ போன் பண்றேமா. ஹலோ ஆகாஷ், நான் தான் ஷாம்லா பேசுறேன். அந்த குமாரராஜாவோட வாரிசுங்க இப்ப உடனே புறப்பட்டு வராங்களாம் அம்மா கூட பேச. அதனால அம்மா உன்னை உடனே புறப்பட்டு வர சொன்னாங்க. சரி, தோ வரேன்னு சொன்னாம்மா. இந்த நேரம் பார்த்து நம்ம தேவியும் வீட்டுல இல்ல. இவங்க எதுக்கு என்ன பார்க்க வராங்க? ஒண்ணுமே புரியலையே. சரி, நீ எதுக்கும் ரதிக்கு ஒரு போன் பண்ணி விஷயத்த சொல்லு. சரிம்மா. ஹலோ ரதி, நான் தான் ஷாம்லா பேசுறேன். என்னம்மா சொல்றா? ரத்தியும் மீட் பண்ணி பேசிருக்காங்களாம். குமாரராஜாவோட வில்ல கண்டெஸ்ட் பண்ண போறதா சொன்னாங்களாம். அநேகமா நீங்க ரத்தியோட பேசி இது சுமூகமா முடிச்சு வைப்பீங்கன்னு சொல்லி உங்ககிட்ட பேசுறதுக்காக வராங்களா அத்தை. இப்போ நான் அவங்க கிட்ட என்ன பேசுறதுன்னு ஏதாவது சொன்னாளா? ரத்தி இல்ல ஆகாஷ், இவங்க 2 பேத்துக்கிட்ட யார்கிட்ட வேணா பேசுங்க, என்கிட்ட இத பத்தி பேசாதீங்கன்னு அடிச்சு பேசி அவங்கள அனுப்பிட சொன்னா அத்தை. அட, வர்றதுதான் வராங்க. ஆகாஷ் இருக்கிற நேரமா பார்த்து வரக்கூடாது? பெரியவர்கிட்ட பேசலான்னா அவரும் இங்க இல்ல, அமெரிக்கால போய் உக்காந்துருக்காரு. எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன் நீங்க சும்மா புலம்பிட்டு இருக்கீங்க? நீங்க நல்லா பந்தாவா உட்காருங்க. நீங்க தான் இந்த வீட்டோட மகாராணி. குமாரராஜா பெரியப்பாவோட மூத்த பொண்ணு காயத்ரி வீட்டுக்கு போய் உங்க அம்மா கிட்ட சண்டை போட்டாளா? இப்பதான் ஆகாஷ் போன் பண்ணி சொன்னான். ஏன் அவ நேத்து நம்ம வீட்டுக்கு வந்து என்கிட்டயே சண்டை போட்டாளே? ஓ, நேத்து காயத்ரி மட்டும் வரல, கூட 2 பிரதர்ஸும் வந்திருந்தாங்க. அப்ப நீ வீட்ல இல்ல. குடும்ப சொத்துல இருந்து 1000 கோடியை இன்னொருத்தருக்கு கொடுக்க யாருக்கு தான் மனசு வரும்? உயிலுக்கு எதிரா கோர்ட்ல கேஸ் போட்டுதா சொல்லிருக்காங்க. உயில்ல எதிர்பாராத விதமா 1000 கோடி எழுதி வச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டதும் சந்தோஷமா இருந்துச்சு. என்ன சொல்ல, சந்தோஷப்பட்டமே தவிர இப்படி ஒரு சிக்கல் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உயில் மூலமா பணம் கிடைச்சா அதை வச்சு பிரேம இங்க இருந்து துரத்திடலான்னு பார்த்தோம். இப்ப அது முடியாது போல இருக்கு. கொஞ்சம் தள்ளி போகும், வெயிட் பண்ணிதான் ஆகணும். அது வரைக்கும் அவன் அமைதியா இருப்பான்னு நினைக்கிறியா? CFO சீட்ல உட்காந்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேன்னு எப்படி சீன் கிரியேட் பண்ணான் பார்த்துக்கிட்டு தானே இருந்த. ஹலோ, டெல் மீ. ஓ சரி, அன்னைக்கு பட்ட அவமானத்துக்கு இதோ எதிர்குரல் வந்துருச்சு. பிரேம்குமாரோட லாயர். எஸ்கியூஸ் மீ. எஸ்,
ஐ எம் லாயர் ராஜேந்திரன். டைரக்டர் பிரேம்குமார் விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஐ எம் டாக்டர் நரேன், மேனேஜிங் Hello, டைரக்டர் sir. ஆஃப் சாந்தி நிலையம். Thank you. உட்காருங்க. ஐ எம் டாக்டர் ரதி பாரதி, சேர்பர்சன் ஆஃப் சாந்தி நிலையம். மிஸ்டர் பிரேம்குமார் சிஎஃப்ஓவா இருந்த இடத்துல இப்போ நீங்க மிஸ்ஸஸ் தேவி ஆகாஷ புது சிஎஃப்ஓவா அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா, முறையா போர்ட் மீட்டிங்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். மேடம், ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு 1000 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. யாரா இருந்தாலும் அதுல ஒரு 5 ஃபார்மாலிட்டிஸை அலட்சியமா கோட்டை விட்டுருவாங்க. எங்களை மாதிரி லாயருக்கு அதுல ஒரு விஷயம் கிடைச்சா போதும். இது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு அந்த ஒரு பாயிண்ட வச்சே நாங்க ஸ்டே வாங்கிடுவோம். உங்களோட புது சிஎஃப்ஓ நியமனம் செல்லாதுன்னு கோர்ட்ல ஸ்டே வாங்கியிருக்கோம். இதோ ஸ்டே ஆர்டர். லாயர் நோட்டீஸ் வரும்னு கேள்விப்பட்டிருக்கோம். லாயரே நோட்டீஸோட வந்திருக்கீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து மிஸ்ஸஸ் தேவி ஆகாஷ் சிஎஃப்ஓவா இந்த ஹாஸ்பிட்டல்ல ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இதையும் மீறி அவங்க பண்ணாங்கன்னா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்னு கேஸ் போடுவோம். மனசுல வச்சுக்கோங்க. I'll send the copy of this stay order. Thank you. இந்த பாருங்க ஜோசியர, என்ற மவ மருமவ 2 பேர் ஜாதகத்தையும் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இப்ப அவங்க நிலைமை எப்படி இருக்கு, நாளைக்கு எப்படி மாறும், இல்ல எப்படி இருக்கும், இத விலாவரியா துல்லியமா கணிச்சு சொல்லுங்க. அப்படியே அதுல எங்களுக்குன்னு ஏதாவது இருந்தா அதுவும் பார்த்து சொல்லிவிடுங்களே சாமி. அட நீ வேற மணி, அத ஜாதகத்துக்குள்ள புகுந்து பார்த்து வேற இவர் சொல்லணுமாக்கா? இப்பயே நமக்கு நல்லா தெரியுது இல்ல, அப்புறம் என்ன? இந்த பாருங்க ஜோசியர, என்ற மவ மருமகளுக்கு நிலைமை எப்படி இருக்கும், அந்த பலனை மட்டும் சொல்லுங்க போதும். சொல்றேன். நரேன் ரதிபாரதி, பேர் பொருத்தம் அமோகம், ஜாதக பொருத்தம் அபாரம், மனப்பொருத்தம் அமைஞ்சு காதலிச்சு பெத்தவங்க உங்க சம்மதத்தோட கைப்பிடிச்சிருப்பாங்களே. அட கரெக்டா சொல்லிட்டீங்களே. அவங்க 2 பேருக்கும் லவ் மேரேஜ் தான், அதுலயும் அரேஞ்ச்டு மேரேஜ் தான். ஜாதகம் போய் சொல்லுங்களா? தாயி, வித்த தெரிஞ்ச ஜோசியங்கிட்ட ஜாதகத்தை கொடுத்தா தேங்காய பட்டுன்னு போட்டு உடைக்கிற மாதிரி உண்மையை புட்டு புட்டு வச்சிருவான். ஆனா அதையே ஒரு டுபாக ஒரு ஜோசியங்கிட்ட கொடுத்தா என்னத்தை சொல்லுவான்? மனசுல தோணுதை சொல்லுவான். நான் பெருமைக்கு சொல்ல தாயி, என் நாக்கில் சரஸ்வதி குடியிருக்கிறா. நான் சொல்றது அத்தனை உண்மை, சத்தியம். நாளைக்கு நடக்க போறத சொல்றேன், கேளுங்க. இந்த ஜாதகத்துக்கு சொந்தக்காரவங்க மற்றவங்க உயிரை காப்பாத்துற டாக்டர் தானே, கரெக்டா? அட ஒண்ணு விடாம எல்லாம் கரெக்டா சொல்றீங்க. எப்படிங்க? நான் எங்கம்மா சொல்றேன், ஜாதகம்லாம் சொல்லுது. அது மட்டும் இல்லைங்க, உங்க மருமகளை தேடி ஒரு பெரிய தொகையே வரப்போகுது. 5-10 இல்லைங்க, 5 லட்சம் 10 லட்சம் இல்ல, 500 கோடி 1000 கோடி வரப்போகுது. இறந்து போன குமாரராஜா உயில் எழுதி வச்சிருக்கிறாருல்ல, அந்த உயிலை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. 1000 கோடி எழுதி வச்சு என்ன பிரயோஜனம்? அந்த ஒரிஜினல் உயில் எங்க இருக்குன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே. இரு ஜோசியர, அந்த உயில் இப்ப எங்க இருக்கு, கிடைக்குமா கிடைக்காதா, அத பார்த்து சொல்லுங்க. அது ஜாதகத்துல தெரியும் தானே. அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க நீங்க வெத்தலையில மை போட்டு தான் தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த ஜோசியன் உயில் கிடைக்குமா கிடைக்காதா அதுக்கான பதில இந்த ஜாதகத்தை பார்த்தே சொல்லிடுவேன். ஏனுங்க, அந்த உயிலை இவங்க தேடுறாங்களா இல்லையா? தேடிக்கிட்டு தான் இருக்காங்க அம்மனி. அந்த பெரியவருடைய ஆஸ்தி பாஸ்தி சொத்து பத்து இருக்கிற இடம், கம்பெனி, ஆஸ்பத்திரி, கோடவுன்னு ஒரு இடம் விடாம தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா கிடைச்ச மாதிரி தெரியலையே. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் அடிச்சு சொல்லுவேன் அம்மனி, ஆனா எப்படி பார்த்தாலும் அந்த உயில் சாந்தி நிலையத்துக்குள்ளதான் இருந்து ஆகணும். ஏன்னா அவ்வளவு சொத்து பத்து இருக்கிறவரு அதை வேற எங்கேயும் கொண்டு போய் வச்சிருக்க முடியாது. அந்த ஆஸ்பத்திரிக்கே டைரக்டரா இருந்தவர், தினசரி வந்து போய்கிட்டு இருந்தவர், வேற எங்க கொண்டு போய் வைப்பாரு? அதனால அது சாந்தி நிலையத்துக்குள்ளதான் இருந்து ஆகணும். ஆமா ஆமாங்க, நம்ம ரதி கிட்டையோ நரேன் கிட்டையோ கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொல்லணும்னு ஆஸ்பத்திரி கொண்டு வந்திருப்பாரு, மருந்து எங்கயாவது வச்சிருப்பாரு, அவ்வளவுதான். கரெக்டா சொல்றேன். இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்க. சாந்தி நிலையத்துல நல்ல சல்லடை போட்டு தேடினா கண்டிப்பா அந்த உயில் அங்கதான் இருக்கும், கிடைக்கும். ஆமாங்க. ஹாய் ரதி. குட் மார்னிங் தேவி.
இன்னைக்கு சாந்தி நிலையம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு முக்கியமான கேஸ சந்திக்க வேண்டியிருக்கு. அதை டிஸ்கஸ் பண்ண தான் கூப்பிட்டேன். சொல்லு ரதி. பிரேமோட வக்கீல் இங்க வந்திருந்தாரு. நீ சிஎஃப்ஓவா அப்பாயிண்ட் ஆனது சட்டப்படி செல்லாதுன்னு கோர்ட்ல மூவ் பண்ணிட்டானா. ஓ, நான் நம்ம லாயர் கிட்ட பேசிட்டேன். கண்டிப்பா அந்த ஸ்டேயை முறியடிச்சிடலாம், தேவிய சட்டப்படி சிஎஃப்ஓ ஆக்கிடலான்னு சொன்னாரு. இப்ப என்ன பிரச்சனைனா, வழக்கு நிலுவையில இருக்கிற வரைக்கும் நீ சிஎஃப்ஓ சீட்ல உட்காரவும் முடியாது, செக்ல சைன் பண்ணவும் முடியாது. அப்ப பேமெண்ட் செக்ஸ் எல்லாம் முடங்கி போயிடுமே. அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்னு நான் ஆடிட்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிருக்கேன். மேபி நானோ இல்ல நரேனோ செக்ல சைன் பண்ண வேண்டி வரும். அந்த பிரேம் இவ்வளவு சிக்கல் உண்டு பண்றானா? சில சமயத்துல பேசாம அவனே சிஎஃப்ஓவா போட்டு தொலைச்சிடலான்னு தோணுது. அவ்வளவு ஹெட்டேக் கொடுக்கறான். எங்க போற தேவி? மை காட். மேடம், பேமெண்ட்ஸ் நிறைய பெண்டிங் இருக்கு, செக்ஸ் எல்லாம் இன்னும் போடாம இருக்கு. என்ன பண்ணலாம் நீங்க சொன்னீங்கன்னா? தெரியும் சத்யா. இப்போ அத பத்தி தான் தேவி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துல ஆடிட்டர் வரேன்னு சொல்லிருக்காரு. அவர்தான் நினைக்கிறேன் மேடம். ஹலோ சார், எங்க இருக்கீங்க? எப்ப வர போறீங்க? டிராபிக்ல மாட்டிட்டு இருக்கீங்களா? சார், இங்க சாந்தி நிலையமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு சார். தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க. 1 hour ஆகுமா? ஓகே, தேங்க்ஸ். இன்னும் 1 hourல வராராம் சத்யா. ஓகே மேடம். அவர் வந்ததும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க மேடம். எங்க போன தேவி? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? பிரேம் கிட்ட பேசினியா? இல்ல, மும்பை தாதா கிட்ட பேசிட்டு வரேன். எதுக்கு? பிரேம் ஒரேடியா தலை முழுகதா. என்ன சொல்ற? பிரேம் இஸ் ஆல்வேஸ் a pain in the neck. சோ இன்னும் 3 மணி நேரத்துக்குள்ள மும்பை தாதா கும்பல் சென்னை மாஃபியா கேங் வழியா அவனுக்கு சமாதி கட்டிடுவாங்க. தேவி, இன்னும் 3 மணி நேரம், just 3 hours. எல்லா மீடியாலயும் இதுதான் ஹெட்லைன்ஸ். உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படி அவசரப்பட்டு செஞ்ச? அவன் சாக வேண்டியவன் தான். அவன் சாகணும். உனக்கும் சாந்தி நிலையத்துக்கும் இடைஞ்சலா இருக்க அந்த அவசரம் மடியணும். 3 hours, just 3 hours. அதுக்கப்புறம் அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. just 3 hours ராதி. பிரேம கொல்ல சொல்லி நான் உன்கிட்ட கேட்டேனா? நான் கேட்டேனா? பிரேம டிஸ்ட்ராய் பண்ண நீ யாரு? ஒரு உயிரை கொல்ல உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? You stop this bloody task immediately. Okay. இப்பவே இங்கேயே என் கண்ணு முன்னாடி. All right, okay, I will do it. என்னாச்சு? எங்கேஜ்டா இருக்கு. நான் நினைக்கிறேன் ஆர்டர் அவங்க இமிடியேட்டா கேரி அவுட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. Shit. You get him on the other line. Don't worry ராதி. நான் இன்னொரு லைன் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரிங் போகுது. Thank God. ஹலோ ஜி, நான் ஜிடிபி பேசுறேன். மாஃப் கீஜியே, நான் சொன்ன வேலையை நீங்க செய்ய வேண்டாம். என்னது? சென்னை மாஃபியா கேங்க்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்களா? ஐயோ ப்ளீஸ், எப்படியாவது தடுத்து நிறுத்துங்களே எனக்காக ப்ளீஸ். சரி, நீங்க கால் பண்ணிட்டு எனக்கு திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுங்க. தடுத்து நிறுத்த முடியுமா? பண்ணுவாங்களா? நீ டென்ஷன் ஆகாத, தடுத்து நிறுத்தலாம். உனக்கு இது சகஜமா இருக்கலாம் தேவி, ஆனா எனக்கு புதுசு. கையெல்லாம் உதறுது. ஒரு கொலை நினைச்சு பார்க்க கூட முடியல. அக்கிரமக்காரங்களை கருணைன்ற பேர்ல வளர விடுறதாலதான் நாட்டுல அநியாயம் தலைவிரிச்சு ஆடுது. அழிக்கிறது ஒரு ஆக்கப்பூர்வம்னு உணர்றவன் தான் ஒரு விவேகி. உன்னோட மெசேஜ் எனக்கு தேவையில்லை. அந்த கொலைய உடனே தடுத்து நிறுத்துவியா இல்லையா? பாரு, அவனை லைன்ல வரா. போலி. ஓகே ஓகே. அப்படியா? நீ சொல்லி பாத்தியா? இல்ல. சரி, முடியாதுன்னா என்ன பண்ண முடியும்? டீக்கே.
டாஸ்க ஸ்டாப் பண்ணியாச்சு. பட் மாஃபியா கேங் எக்ஸிக்யூட் பண்ணலனாலும் ஃபீஸ்ல 5% டிமாண்ட் பண்றாங்க. என்ன ஷகிலா, பயந்துட்டியா? என்னடா இந்த பிரேம்குமார் கண்டினியூஸா சிரிச்சுக்கிட்டே இருக்கான்? ஒருவேளை இவனுக்கு பைத்தியமோ? அதான உன் கேள்வி? பைத்தியம் பிடிச்சிருச்சு. கூடிய சீக்கிரமே பைத்தியம் பிடிக்க போகுது. எனக்கு இல்ல, சாந்தி நிலையம் சேர்பர்சன் ரதி பாரதிக்கு, கூடவே எம்டி நரேனுக்கும் பைத்தியம் பிடிக்க போகுது. என்ன ஷகிலா, நம்ப முடியலையா? ஓகே, இன்னைக்கு காலையில நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் வராததுமா உன்னை 4 பேர் சூழ்ந்து நின்னு, மேடம் அந்த பில்லு பாஸ் ஆகல மேடம், மேடம் 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 அந்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு மேடம், மேடம் பேங்க்ல பணம் இல்லாததுனால அந்த வேலை நடக்கல மேடம், மேடம் பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு மேடம், இப்படி எல்லாம் அமக்கலப்படுத்தி டார்ச்சர் பண்ணா உன்னால உன் டாக்டர் வேலையை பார்க்க முடியுமா? இல்ல இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை தான் கவனிக்க முடியுமா? முடியாதுல்ல, முடியாதுல்ல. அப்படிதான் ரதியாலையும் முடியல. ஏன்னா அங்க சிஎஃப்ஓ இல்ல. இருந்த சிஎஃப்ஓ தேவியும் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. நான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன், கேஸ் நடந்துட்டு இருக்கு. சோ டோட்டல் சாந்தி நிலையம் இன்னைக்கு ஸ்தம்பிச்சு போச்சு. பாத்தியா, சொன்னதும் உனக்கே சரி போறது. நான் சிரிச்சா தப்பு என்ன? ஷகிலா, சிஎஃப்ஓ சீட்ல எழுந்திருக்க மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்து இருந்தேன். ஆனா செக்யூரிட்டியை கூப்பிட்டு அந்த பிரேம்குமார வெளியே தள்ளுங்கன்னு நரேனும் ரதியும் சொன்னாங்க. அவங்களும் கடமை தவறாத காவலர்களா என்னை சேரோட தூக்கி வெளியே போட முயற்சி பண்ணாங்க. இந்த காட்சிய மொத்த சாந்தி நிலையமும் பார்த்தது. எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க. ஏன் ஷகிலா, இப்ப பதிலுக்கு நான் சிரிக்கிறேன். தப்பா? இது தப்பா? தப்பே இல்ல. கரெக்ட், தப்பே இல்ல. நான் இப்ப சிரிக்கிறதுல தப்பே இல்ல. தப்பே இல்ல.